வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏசிபி ஆயுஷ்மான் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த எபிசோட்ல வருவாரு. ஏற்கனவே நான் ஒரு எபிசோடு போட்டிருப்பேன், அதோட தொடர்ச்சி தான் இந்த எபிசோடு. நீங்க அதை பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா மெயின் ஸ்டோரி பெருசா லிங்க் எல்லாம் ஆகாது. அப்படி லிங்க் ஆகிற மாதிரி நான் சொல்லல, மாறி தான் சொல்றேன். அதனால நீங்க வர எபிசோடு கதையை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடு கதை என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து ரேடியோ ஜாக்கி இறந்து போயிருக்காரு. கிரைம் நிகழ்ச்சிலாம் அவர் பண்றவரா இருப்பாரு. ஏதோ ஒரு ரெக்கார்டிங் பண்ணும் போது யாராலையோ கொல்லப்பட்டிருக்காரு. அவரை கொலை பண்ணது யாரு என்னன்றதை விசாரிக்கிறதுக்காக சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த விசாரணையில இவங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்குது. அவர் சாவுக்கு வேற ஒருத்தங்க காரணமா இருப்பாங்க, அவங்க கொல்லப்படுறாங்க. அவங்களோட சாவுக்கு யாருன்ற மாதிரி இவங்க லிங்க் பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற சீனை முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. ஏசிபி ஆயுஷ்மான் இருக்காருல, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. நான் கீழே இருக்கேன், மத்த சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் மேல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்னைப்பரை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருல, சிஐடி டீமை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா குறி வச்சிட்டு இருக்காரு. பங்கஜ குறி வைக்கிறாரு, தயாவை குறி வைக்கிறாரு, அபிஷேக குறி வைக்கிறாரு. இப்ப கன்னு ஃபயரும் ஆயிருது. கன்னு ஃபயர் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இந்த ஏசிபி இருக்காருல, வேகமா மேல போனோம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல மீரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப மீராவும் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அன்கித் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியல மேடம், ஸ்டூடியோக்கு போனாரு, முடிச்சாரா என்னன்னு தெரியலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றாங்க. சரி, அன்கித் கிட்ட பேசணும், அன்கித்தை பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அன்கித்தை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது கதவு லாக்ல இருக்கு. என்ன கதவு லாக்ல இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்டயும் கீ இருக்கும், அந்த கீ எடுத்துடுறாங்க. அந்த கீ மூலியமா கதவை திறந்து இவங்க உள்ள வந்துடுறாங்க. அவர் ரெக்கார்டிங் பண்ற மாதிரி தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் அசைவே இல்லாம இருக்காரு, கழுத்து வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அவர் இந்த இடத்துல இறந்து தான் போயிருக்காரு. என்ன அன்கித் இறந்து போயிருக்கான்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மீரா தானே இங்க எட்டுன்னு சொன்னேன். அந்த மீரா உடனே சிஐடிக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிடுறாங்க. முதல்ல ஏசிபி ஆயுஷ்மான் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. மத்த டீம் மெம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் மத்த மெம்பர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏசிபி ஆயுஷ்மானை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாருல, அதனால ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஆயுஷ்மானுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆயுஷ்மான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க மேல போய் விசாரணை பண்ணுங்க, நானும் இந்த பொண்ணும் கீழே விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டீமை சேர்ந்தவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் கடைசி கேஸ்ல 3 பேர் விஷம் குடிச்சு இறந்து போனாங்கல்ல, அதை பத்தி என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, அதுவும் ஒரு சைட்ல விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி இந்த கேஸை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது பூர்வி இருக்காங்கல்ல சார், அவங்க 3 பேருமே என்ன விஷத்தை யூஸ் பண்ணாங்கன்றது இப்பதான் சார் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷத்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கேஸ்ல 3 பேரை இவங்க பிடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே ஒரு விஷம் குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. இவங்க இடத்துல வச்சு அவங்க 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. சோ இவங்க இடத்துல இருக்க யாரோ துரோகி வேலை பார்த்திருக்காங்கன்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப விஷத்தோட பேர் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பாத்துக்கலாம், இந்த கேஸை முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே லிஃப்ட் மூலியமா மேல வந்துடுறாங்க. அவர் ரெக்கார்டிங் பண்ணாரு பாத்தீங்களா, என்ன ரெக்கார்டிங் பண்ணிருக்காருன்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் பிரியான்ற ஒரு கப்பலை பத்தி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரியா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே கட்டா இருக்கு, அதுக்குள்ள சாவடிச்சிருக்காங்க, அதனால தான் கட்டா இருக்கு. சோ இதை இவர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக யாராவது சாவடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போயிருக்க நபரோட பேரு அன்கித்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரியை வெளியே கொண்டு வந்தவரா இருப்பாரு. அதனால எதிரிங்களையும் சம்பாரிச்சிருப்பாரு. அதுல ஏதாவது எதிரிங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா ஆபீஸ்க்கு வந்து யாரு கொலை பண்ணிருப்பா, ஏன்னா இங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சோ இப்ப பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க. கழுத்துல தான் காயம் பட்டிருக்கு, யாரோ ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு குத்தி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏசிபியை பொறுத்த வரைக்கும் கீழே விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப கீழே விசாரிக்கிறதுக்காக செக்யூரிட்டியை கூட்டு வான்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு செக்யூரிட்டியை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப செக்யூரிட்டி கிட்ட இந்த ஸ்டூடியோக்கு சம்பந்தப்படாத யாராவது புது ஆளுங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், அந்த மாதிரிலாம் யாருமே வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கன்ஃபார்மா தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கன்ஃபார்மா தான் சொல்றேன்ற மாதிரி இந்த செக்யூரிட்டியும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அசோக்ன்ற நபர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எட்டி பார்க்கறத கவனிச்சிடுறாங்க. எப்ப இந்த கொலை நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அபிஜித் கேட்கிறாரு.
சார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலை நடந்திருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அது எப்படிமா பார்த்தே சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் பிளட்டோட ஈட்டை வச்சு நான் சொல்றேன் சார், கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, ஏன்னா பிளட் இன்னும் ஒட்டவே இல்ல பாருங்க, இன்னும் தண்ணியா தான் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு போலன்ற மாதிரி இவங்களுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அசோக்னு ஒருத்தன் எட்டி எட்டி பார்த்தான்ல, அதனால இவங்களுமே பக்கத்துல வர வச்சிடுறாங்க. எதுக்குடா எட்டி எட்டி பார்த்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் குறுக்கு விசாரணை பண்றாங்க. இவனுமே பயத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் மீரா முன்கூட்டியே வந்துட்டாங்க சார், என்னாச்சுன்னு தெரியல, திரும்பி வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க, இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு மீரா மேலதான் டவுட் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி மீராக்கும் இறந்து போன அன்கித்துக்கும் கொஞ்ச நாளாவே சண்டை போச்சு, எது ரிலேட்டடா சண்டைன்னு தெரியல சார், இத பண்ணாதன்னு சொன்னாங்க சார், என்ன விஷயம்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதை வச்சு பார்த்தா மீரா தான் ஏற்கனவே வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டு சாதாரணமா இன்னொன்னாட்டி வந்திருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அதனால இந்த ஏசிபி இருக்கார்ல, உடனே மேல இருக்க டீம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணோ சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. எதிர இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கீழே இருக்கேன், சிஐடி டீமை சேர்ந்த மத்தவங்க எல்லாம் மேல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கொலை பண்ண போற அந்த கில்லர் கிட்ட தான் சொல்றாரா என்னன்றது தெரியல. வேற ஒரு பக்கம் ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ண ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் எதிர இருக்க பில்டிங்க்கு தான் வந்துட்டு இருக்கான். இவன் கிட்ட தான் ஆயுஷ்மான் பேசினாரா என்னன்றத தெளிவா நமக்கு காட்டல. வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, குறி வைக்கலான்ற மாதிரி குறிலாம் வைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சார் மீரா இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, திரும்பி போயிட்டு இன்னொன்னாட்டி வர மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்படி எதுக்காக பண்ணணும், அப்ப மீரா கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மீரா அவங்க ரூம்ல இருக்கும்போது மீராவை கூப்பிடுறாங்க. மீராவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மீரா, நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கீங்க, ஆனா சைலண்டா திரும்பி வெளியே போயிட்டு இன்னொரு வாட்டி வந்திருக்கீங்க, எதுக்காக அப்படி பண்ணீங்க, ஏற்கனவே வந்த நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே ஏற்கனவே எல்லாம் நான் வரலன்ற மாதிரி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படிலாம் சமாளிக்க முடியாது, எங்க கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மீராவால சமாளிக்க முடியல. ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் பண்ணீங்களா, எதுக்குன்ற மாதிரிலாம் இந்த சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, சிஐடி டீமை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா குறி பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல மீராவும் சில விஷயங்களை சொல்றாங்க. இத ரெக்கார்ட் பண்ணாதன்னு அவன் கிட்ட சொன்னேன், அவன் கேட்கல, அதனால தான் நான் சாவடிச்சிட்டேன், என்னோட நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க நிலைமை அப்படியா, அப்படி என்ன நிலைமையில நீங்க சிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை யாராவது மிரட்டி இப்படி பண்ண வச்சாங்களா, யாரு மிரட்டினா அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. இவங்களுமே சொல்றதுக்காக வராங்க. அப்பதான் இந்த இடத்துல கன்னு ஃபயர் ஆகுது. இப்ப கீழ இருக்க ஏசிபிக்கு கன்னு ஃபயர் ஆன சவுண்ட் கேக்குது இல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வேகமா மேல ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கும்போது சிஐடி டீமை சேர்ந்த யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. ஆக்சுவலா அந்த கில்லர் இருக்கான்ல, அந்த பொண்ணை கொல்றதுக்காக தான் வந்திருப்பான் போல. அந்த மீரா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கேக்குறாரு. எவனோ ஒருத்தன் எதிர் பில்டிங்ல இருந்து ஷூட் பண்ணா, நாங்களுமே யாரு என்னன்னு பார்த்தோம், அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆவல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆவலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அதை நினைச்சு இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ன்ற மாதிரி ஆயுஷ்மான் யோசிக்கிறாரு போல. இந்த ஆயுஷ்மான் கேரக்டரை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. கொஞ்சம் கெட்டவர் மாதிரி நமக்கு காட்டுவாங்க, ஆனா கெட்டவரா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. மீரா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறியா அவன் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு யாரோ நினைச்சிருக்காங்க. அவன் எந்த கேஸ பத்தி பேசினா, பிரியான்னு ஒருத்தங்க இறந்து போன கேஸ பத்தி தானே பேசினா, அதை பத்தின முழு டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியா இறந்து போயிட்டாலும் பிரியாவோட ஹஸ்பண்ட் மகேஷ் உயிரோட தானே இருக்காரு. அந்த மகேஷை பார்த்து பேசினா ஏதாவது தெரியும். உடனே மகேஷை பார்க்க போகணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்கன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இவங்களுமே பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒரு டீம் மட்டும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த மகேஷோட வீட்டுக்கு வரும்போது கதவு திறந்திருக்கு. இவங்க பாட்டுக்கு உள்ள வராங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் ஒளிஞ்சிருக்கான். என்ன சிஐடி அதுக்குள்ள வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள வந்தவங்களும் மகேஷ் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மகேஷ் கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு இடமா இவங்க தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மர்ம நபர் இவங்களுக்கு தெரியாம கிளம்பணும்னு நினைச்சான் பாத்தீங்களா, எந்திரிக்கும் போது ஒரு பொருளை தள்ளி விட்டுருவான். அதனால ஒருத்தங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனை ஒருத்தங்க பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று டீம் இருக்காங்கல்ல, மகேஷை தேடி உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மகேஷை அட்டாக் பண்ணிட்டு தான் அவன் போயிருக்கான்றது தெரிய வருது. இப்ப கிளம்புனா அவன் பைக்ல தான் தப்பிச்சிட்டு இருக்கான். இவங்களுமே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பைக்கை விட்டுட்டு ஓடுறான். இவங்களுமே துரத்தணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. இப்படி துரத்திட்டு போறவங்க ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு அவனை பிடிக்கிறாங்க. இந்த சைடு நடக்கிறத காட்டுறாங்க. மகேஷ் சாவர தருவாயில இருக்காரு. இவங்களுமே என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க.
சார் பிரியா எப்படி இறந்து போனா தெரியுமா? ஆக்சிடென்ட்ல இறந்து போல, ஒரு டீம் தான் திட்டம் போட்டு சாவடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ ஒரு பெரிய நெட்வொர்க்கே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா, அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த நான் எனக்குள்ளேயே வச்சிருந்தேன், இப்பதான் வெளியே சொல்லலான்ற மாதிரி அந்த அன்கித் கிட்ட சொன்னேன். அந்த அன்கித் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லிட்டா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்கித் ஏற்கனவே கொல்லப்பட்டுட்டாரு, இன்னும் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியல, என்ன விஷயம் எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல சார், ஒரு ஹார்ட் டிஸ்க்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஹார்ட் டிஸ்க் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நபர் தப்பிச்சு ஓடுனா பாத்தீங்களா, இப்ப தயாவும் துரத்திட்டு வந்து புடிச்சிடுறாரு. இப்ப அவனோட முகத்தெல்லாம் பாத்துடுறாரு. அவன் யாரு என்னன்றது தயாக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. சார் காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ண சொன்னவங்களோட அடையாளம் கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை அடிச்சு இழுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஸ்னைப்பரை யூஸ் பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் கதையை முடிச்சிடுறான். இவன் மூலியமா எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருக்கான் போல. என்ன இப்படி கதையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த மகேஷோட ஒய்ஃப் பிரியா இருக்காங்கல்ல, அந்த நெட்வொர்க்கை பத்தி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் இவர் அன்கித் கிட்ட சொல்லியிருப்பாரு. சொன்னதோட மொத்தம் இல்லாம ஒரு ஹார்ட் டிஸ்கை தந்திருப்பாரு. ஹார்ட் டிஸ்க்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஹார்ட் டிஸ்கை எடுங்க சார், உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த ஹார்ட் டிஸ்கை தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப தயாவும் அவனை துரத்திட்டு போனேன், ஆனா அவனை வேற யாரோ சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ எந்த ஒரு லிங்கும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திரும்பி ஆபீஸ்க்கு போலாம், அன்கித்தோட இடத்தை செக் பண்ணி பார்க்கலாம், ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி இவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆபீஸ்ல ஒவ்வொரு இடமா இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது சீக்ரெட்டா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் ஹார்ட் டிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாக்ஸ் தான் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பாக்ஸ்ல பாஸ்வேர்ட் எல்லாம் போடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. இங்க இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, சார் 3 வாட்டி தான் போட முடியும், தப்பா போட்டுட்டா உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது 3 வாட்டி தான் ட்ரை பண்ண முடியுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பொதுவா டேட் ஆஃப் பர்த் தானே போட்டு வச்சிருப்பாங்க, அது மூலியமா ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. 2 வாட்டி ஃபெயில் ஆயிருது. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணா எல்லாமே போயிடும். அதே மாதிரி நம்மளால இதை டீகோட் பண்றதுக்கான வசதியும் கிடையாது, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தயாவும் ஒரு 4 நம்பரை சொல்லிட்டாரு. தயா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டாரு. காரணம் இறந்து போன நபரை செக் பண்ணும்போது அவர் கையில ஒரு டாட்டூ இருக்கும். அந்த டாட்டூல இந்த 4 நம்பர் இருக்கும். இவருக்கு பிடிச்ச நம்பர் போலன்ற மாதிரி அந்த நம்பரை சொல்லிட்டாரு. இவங்களுமே போடுறாங்க. தயா சொன்னது கரெக்டா இருக்கும், அது ஓபன் ஆயிருது. சூப்பர் தயா அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் பாராட்டுறாரு. இப்ப உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு கிடைச்சிருது. சொன்னது சரிதான், ஆரஞ்சு ஹார்ட் டிஸ்க் தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்னெல்லாம் இருக்குன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப டீமும் என்னெல்லாம் இருக்குன்றதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிரியா இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தை காணாம இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா போலீஸுங்க அலட்சியம் காமிச்சிருப்பாங்க. இதனால இவங்களுமே பயங்கரமா தேடி இருப்பாங்க. அப்பதான் சைல்ட் எல்லாம் டிராபிகிங் பண்ற ஒரு கும்பலை பத்தி தெரிய வந்திருக்கும். அந்த கும்பல் இருக்காங்கல்ல, என்ஜிஓன்ற பேர்ல தான் செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு நிறைய தகவலை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க நிறைய தகவலை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இவங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போயிருப்பாங்கல்ல, அது மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால தான் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடியே பிரியா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. பிரியா இறந்து போனதுக்கு அப்புறம் இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஹஸ்பண்ட் அன்கித் கிட்ட வந்து பேசியிருப்பாரு. அன்கித் இதை சொல்லலாம்னு நினைக்கும் போது மீரா மூலியமா தடுக்கிறதுக்கு அவன் பார்த்திருப்பான். சோ மீரா வச்சு அன்கித்தோட கதையை முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் மீராவோட கதையை முடிச்சிருப்பான். ரொம்ப கால்குலேட்டிவா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். முதல்ல அந்த என்ஜிஓக்குள்ள சிலர் நுழைங்க, அங்க என்னதான் நடக்குதுன்றதை செக் பண்ணுங்க, சாலிடா ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள நுழையலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த என்ஜிஓல வேலை கேட்டு வந்திருக்காங்க. இப்ப வேலை வேகன்சி எல்லாம் இல்லன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. நாங்க ஃப்ரீயா கூட பண்றோம், ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இது மூலியமா வேற இடத்துல நாங்க வேலை வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ ஃப்ரீயாவே பண்றீங்களா, அப்ப நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க நபர் சொல்றாரு. லாஸ்ட் கேஸ்ல 3 பேர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்கல்ல, இவங்க டீம்ல யாரோ ஒருத்தர் தான் விஷத்தை தந்திருக்காங்கன்றது இவங்க டவுட்டா இருக்கும். என்ன விஷம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த விஷத்தை நம்ம இடத்துல இருந்து தான் யாரோ எடுத்து தந்திருக்காங்க, நம்ம இடத்துல அந்த விஷம் இருக்குன்ற மாதிரிலாம் பூர்வி சொல்றாங்க. இப்ப என்ஜிஓக்குள்ள நுழைஞ்ச அந்த 2 பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, கமுக்கமா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சு அங்க இருக்க டேட்டாவெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க டேட்டா எடுத்துட்டு இருக்கும் போது லைட்டா சவுண்ட் எல்லாம் வருது பாத்தீங்களா, வாட்ச்மேன் அதை கவனிச்சிருக்காரு. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வராருன்னு தெரிஞ்சுன்னு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்களுமே வெளியே வராங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இவங்களுக்கு வேண்டிய டேட்டா கிடைச்சிருக்கும். என்ன போனவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனே வரலன்ற மாதிரி அபிஜித் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப தயாக்கு கால் வருது. அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சார் ஆமா சார் நிறைய தப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸும் அனுப்பி வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இது மூலியமா இவங்க தாராளமா ரைடு பண்ணலாம். ஏசிபி உடனே ரைடு பண்றதுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதுல அபிஜித்துக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா ரைடு பண்றதுக்காக போகும்போது அங்க இருக்க பசங்க எல்லாம் அதை பார்த்து கஷ்டப்படுவாங்கல்ல, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. அபிஜித் இங்க நான் தான் பாஸ், நான் சொல்றதை செய்யுன்ற மாதிரிலாம் ஏசிபி கோவமா சொல்லிட்டாரு. ஆனா அபிஜித் வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கோங்க, என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அதை வேணா நான் பண்றேன், கண்டிப்பா உங்களை நான் பிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிளான் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கேட்கிறாரு. முதல்ல அவங்க கிட்ட நம்ம கஸ்டமர் மாதிரி போவோம், குழந்தைய வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லலாம். அவங்க குழந்தைய விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல, அப்ப எல்லாரையும் அமுக்கலாம், எல்லாரையும் மொத்தமா அமுக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் ஏசிபி யோசிக்கிறாரு. சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணு, ஆனா எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏதாவது கெட்டப் போடணும்னா பங்கஜ் கிட்டயும் பூர்வி கிட்டயும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பங்கஜ் பூர்வி இருக்காங்கல்ல, பணக்காரங்க மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களோட காட் மாதிரி இந்த இடத்துக்கு தயா வந்துடுறாரு. இப்ப அந்த கப்பல் இருக்காங்கல்ல, குழந்தை வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சார் அதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுங்க, குழந்தைய தந்துடுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன அசிங்கமா ஃபார்மாலிட்டியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுதான் எனக்கு குழந்தைய வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் வேற இடம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஓனர்ஸால நேரடியா இந்த விஷயத்த பேச முடியாது இல்ல, அதனால ஒர்க்கர் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த ஒர்க்கர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன சார் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், குழந்தை தானே வேணும், ஒரு இடத்துல ஏழை மாதிரி நடக்கும் சார், அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க, பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா குழந்தை உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு குழந்தை தான் முக்கியம், பரவாயில்ல நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க வரணும்ன்ற டீட்டெயில்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க நெட்வொர்க்கை சேர்ந்த எல்லாருமே வருவாங்கல்ல, எல்லாரையும் ஒரே டைம்ல அமைக்கிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கணக்கு பண்றாங்க. இப்ப அந்த நாளுமே வந்துருது. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே குழந்தைய வாங்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மைக்கு மூலியமா வெளியே இருக்க ஆளுங்க கிட்ட தகவலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஏழெல்லாம் வெற்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய பசங்களோட போட்டோவெல்லாம் காமிச்சு ஏலம் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயாவும் இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே இங்க எவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்றதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. குழந்தைய எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வெளியே இருக்கவங்க கிட்ட குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப சைலண்டா இங்க இருந்து நழுவ ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால தயா போனதை கவனிக்க மாட்டாங்க. இப்ப தயாவும் எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. நடுவுல கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கார்ட்ஸ் எல்லாம் இவர் சைலண்டா காலி பண்ணிட்டாரு. மத்தவங்களுக்கு கேட்க கூடாது இல்ல, அதனால சைலண்டா ஒவ்வொருத்தரா இவர் அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடமா இவர் தாண்டி வந்துட்டு இருக்காருல, ஒரு இடத்துல குழந்தைங்க இருக்கிறத பாத்துறாரு. குழந்தைங்களை சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான்ல, ஏற்கனவே ஒருத்தன் அடி வாங்கி விழுந்து கிடக்கிறத பாத்துறான். உள்ள வந்தா தயா இருக்காரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி தயா கூட சண்டை போடுறான். இவருமே பதிலுக்கு சண்டை போட்டு அவனை போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப டீம் கிட்ட தகவலை கொடுத்துட்டார்ல, டீமும் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப டீமும் வெளியே இருக்க மத்த கார்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏலம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, சட்டுனா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்லிட்டு இருக்காரு. அதே மீறியும் ஒரு நபர் இருக்காருல, வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாரு. எங்க ஓடுற, எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி அவரை லாக் பண்ணிடுறாங்க. அவர் தான் இதுல மெயின்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடி வாங்கின அந்த நபர் இருக்கான்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஆமா நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றான். இவங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்ச பிரியா இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட எல்லாம் போயிருப்பாங்க. இவனுக்கு போலீஸ்லயும் ஆளுங்க இருக்கும். அது மூலியமா பிரியா என்னெல்லாம் பண்றாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருது. கதையை முடிச்சிடலான்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பான். பிரியா ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிருப்பான். ஆனா சொல்லியிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கும். ஹஸ்பண்ட் அன்கித் கிட்ட சொல்லியிருப்பாரு. அன்கித் ரொம்ப நேர்மையானவன், அவனை எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலுமே மீரா மூலியமா மிரட்டி ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவர் மீராவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களை கடத்தி வச்சிருப்பாரு. இந்த வேலையை நீ முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மீரா முதல்ல பேசிய சமாதான பத்திரலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அன்கித் ரெக்கார்ட் பண்றதுக்கே போயிருப்பாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, சைலண்டா பின்வழியா வந்து அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே கிளம்பி போயிருப்பாங்க. எப்படியோ மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம், ஆனா நீங்க மீராவை நெருங்கிட்டீங்க, மீரா தான் இதை பண்ணான்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க, வேற வழியே இல்லாம மீராவோட கதையை முடிச்சன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சு ஷூட்லாம் பண்ணான்ல, இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பான். அடுத்ததா ஹஸ்பண்ட விசாரிக்க போக தானே வாய்ப்பு இருக்கு. அதனால ஹஸ்பண்ட் கதையை முடிக்க சொல்லி ஒருத்தன் அனுப்பி வச்சிருப்பான். அவன் கதையை முடிச்சுட்டு போகும்போது தான் ஆளுங்க வந்து பிடிச்சிருப்பாங்க. சோ அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மூலியமா கதையை முடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்க, இதை வெளியே கொண்டு வரலாம்னு நினைச்ச ஒவ்வொருத்தரையும் சாவடிச்சிருக்க, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அபிஜித் சொல்லிட்டாரு. இவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இவங்க கேஸை விசாரிக்கும் போது நிறைய ஆயுதம் விஷம் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம்ல தான் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு விஷத்தினால தான் அவங்க 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது இல்ல. இவங்க ஸ்டோர் ரூம்ல இருக்க விஷத்தை தான் யாரோ யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த விஷத்தை வந்து இவங்க பாக்குறாங்க. சோ நம்மள ஒருத்தங்க தான் இந்த இடத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க, இந்த விஷத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ரூமுக்கான சாவி எல்லார்கிட்டயும் இருக்காது, முக்கியமான ஆளுங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்ப ஏசிபி ஒருவேளை இதை பண்ணிருப்பாரான்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ஏசிபி ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாரு. அவர் நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம். சோ அவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா முன்னாள் ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் போட்டோ நிறைய ஒட்டப்பட்டிருக்கு. ஏசிபி எங்க போறாரு வராரு அப்படின்ற எல்லாத்தையும் இவன் கவனிச்சு வச்சிருக்கான் போல. இவன் யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்போ ஒரு இடத்துல நிறைய போட்டோவெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏசிபியோட போட்டோவை போட்டு எரிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப எரிச்சிட்டு இருக்கிறது யாருன்றதையும் ரிவீல் பண்ணிடுறாங்க. புது ஏசிபி ஆயுஷ்மான் ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் எரிச்சிட்டு இருக்காரு. முன்னாடி காட்டினவனோ ஆயுஷ்மானோ ஒன்னான்னு தெரியல. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். சோ ஆயுஷ்மான் கெட்டவருன்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்க. ஆனா ஆயுஷ்மான் கெட்டவராகவும் இருக்கலாம், கெட்டவர் இல்லாமலையும் இருக்கலாம். என்னன்றது தெரியல. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.